வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஸ் மில்க் லவர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோஸ் மில்க் ஃப்ளேவர்டு ரோஸ் மில்க் ஜாமுன் கேக், ரொம்பவே ஜூஸியான ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்யலான்னு, பீட்டர் எதுவுமே இல்லாமல் ஃப்ரோஸ்டிங்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 65 to 70 ml அளவில் கர்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் தயிர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிர் நல்லா க்ரீமி ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் 100 கிராம் அளவில் நான் எடுத்திருக்கேன். சுகரை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. தயிரில் நல்லா சுகர் வந்து கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு இது மாதிரி நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வரட்டும். வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நான் 60 ml அளவில் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட 250 கிராம் அளவில் 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். மைதா நீங்கள் சேர்த்து பண்ணும்போது இந்த கேக் ரொம்பவே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி சலிச்சு எடுக்கிறனால நம்மளுக்கு கட்டி எதுவும் விழுகாமல் கேக் வந்து நல்லா ஈவனாக குக் ஆகி வரும். ஒன்ஸ் நம்ம நல்லா இதை வந்து சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கேக் எப்போவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து 150 ml அளவில் மில்க் எடுத்திருக்கேன். மில்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரேடியாக நீங்கள் மிக்ஸ் ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். கேக் பேட்டர் வந்து இந்தளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போது கேக் பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா கேக் ஃப்ளேவர் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் சேர்க்குறனால ஃபுட் கலர் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இது நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்குற ரோஸ் சிரப்பில் சுகர் வந்து இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சுகரோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து சுகரோட அளவு இருக்குது, அதனால் நான் வந்து சுகர் வந்து கரெக்டான அளவு தான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜாஸ்தியாக சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணும் போது நிறைய சேர்த்துட்டிங்க, கலர் வர்றதுக்காக சேர்க்கணும்னு நினச்சி நிறைய சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக கசப்பு தன்மை வந்துடும் கேக்கில். ஸோ வந்து நிறையவும் சேர்க்கக்கூடாது. கரெக்டான குவான்டிட்டி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் கேக்கு. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரே வந்து க்ரீஸ் பண்ணிடலாம். நான் வந்து இந்த பேக்கிங் ட்ரேயில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போது இந்த பவுலில் நல்லாவே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இந்த பேனில் ஊற்றி எடுத்துக்கிறேன். ஒரு 90% அளவு தான் நீங்கள் பேட்டர் வந்து பேனில் ஊற்றணும். ஊற்றிட்டு இது மாதிரி லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க, பபிள்ஸ் வராமல் இருக்க. இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் முன்னாடியே குக்கரை கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு ரிங் நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ண குக்கரில் நம்ம ட்ரே நடுவில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைட்ஸ் எதுவும் டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 30 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் விட போகிறேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லாவே வந்து பேக் ஆகி வந்திருக்கு. நல்லா வந்து ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை நம்ம குக்கர்லேருந்து வெளியே எடுத்து ஒரு 1/2 hour அப்படியே விட்டுறலாம். கேக் கூல் பண்ணுற விட்டுற இந்த டைமில் நம்ம ஃப்ரோஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். ஃப்ரோஸ்டிங் ரெடி பண்ணுறதுக்கு 50 கிராம் அளவில் பட்டர் வந்து நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். அன்சால்டட் பட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். பட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு செட் பண்ணி வெளியே வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு கை எடுக்காமல் நல்லா வந்து இதை பீட் பண்ணிக்கிட்டு, நான் வந்து உட்டன் கரண்டி வச்சு தான் நல்லா வந்து பீட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வர்றதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம் அளவில் ஐசிங் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஐசிங் சுகர்னால் என்ன அப்படின்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லாவே வந்து டிசால்வ் ஆகிட்டு வருது சுகரு. நல்லா இந்த அளவுக்கு சுகர் ஒன்றோட ஒன்று கரைஞ்சி வர மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மொத்தமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது, பிளெண்டர் இல்லாதனால. ஒரு 10 மினிட்ஸ்க்குனாலும் கையே எடுக்காமல் நல்லா வந்து இதை பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பீட் பண்ண தான் நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்து நம்மளுக்கு வந்து க்ரீம் கிடைக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீமோட டெக்ஸ்சர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பிளெண்டர் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக
ஃப்ரோஸ்டிங் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து கேக் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஃப்ரோஸ்டிங் பண்ணிடலாம். இப்போது நம்ம கேக் வந்து ½ அன் ஹவருக்கு மேலே கூல் பண்ண விட்டாச்சு. விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கேக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம மேலே உள்ள லேயர் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அவுட்டர் லேயர் உங்களுக்கு கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ண போகிறேன். இப்போது மேலே உள்ள லேயர் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் நல்ல மேலே உள்ள லேயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு மேலே உள்ள டாப் லேயரையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதையும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம ரோஸ் மில்க் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் சிரப் ஒரு டம்ளரில் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 100 ml அளவில் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்மளுக்கு ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் கட் பண்ணதுக்கு மேலே ஒரு ப்ரஷ் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரோஸ் மில்க்கை வந்து நம்ம இந்த கேக் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறனால ரோஸ் கேக் வந்து ஃப்ளேவரிங்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னுமே இதே மாதிரி கேக் கட் பண்ண ஃபஸ்ட் லேயர்லேயும் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரோஸ்டிங்கை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். கேக் ஃப்ரோஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக்கோட டெம்பரேச்சர் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கேக் நல்லா வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃப்ரோஸ்டிங் பண்ணணும். இல்லை அப்படின்னா சீக்கிரமாக வந்து உருகிரும். இப்போது வேகமாக நம்ம வந்து மேலே உள்ள பாட்லேயும் ஃப்ரோஸ்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா வந்து போகிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ½ அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து உருகாமல் ஃப்ரோஸ்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். என்னோடய கிட்ஸ்க்கு வந்து பன்னீர் ஜாமுன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பன்னீர் ஜாமுன் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரெசிபியோட லிங்க்கை போய் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இந்த பன்னீர் ஜாமுனை இந்த கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பன்னீர் ஜாமுன் செஞ்சதில் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. இதுலேயுமே நான் ரோஸ் மில்க் சிரப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பன்னீர் ஜாமுன் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கேக் மேலே டெக்கரேட் பண்ண என்னோட கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ½ அன் ஹவருக்கு அப்புறமா இந்த கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணேன். எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரேப்பர்ஸ் எல்லாம் வந்து சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பன்னீர் ஜாமுன் டாப்பில் வச்சுட்டேன். கொஞ்சமாக ஃபஸ்ட் லேயர் கட் பண்ண கேக்கை கொஞ்சமாக உதிர்த்து மேலே வந்து தூவி விட்டுருக்கேன். இப்படி தான் நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி உங்களோட கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து நட்ஸு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இன்னுமே பார்க்குறதுக்கு ரிச் அண்ட் டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சான்ஸே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னால் வீடியோ ஷூட் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகிடுச்சு இந்த கேக் பார்த்ததும். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு இந்த கேக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. லாக்டவுன் டேஸில் பைப்பிங் பேக் பிளெண்டர் எதுவுமே இல்லாமல் ஓவன் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேக் நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம். நீங்களும் மறக்காமல் இந்த கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். இப்போ கேக் கட் பண்ணிடலாம். கட் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. கட் பண்ணுறதுக்கே அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான கேக்காக இருந்தது. ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக ரோஸ் மில்க் ஜாமன் கேக் நம்மளுக்கு இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் வந்து நம்ம மில்க்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவே சீக்கிரமாக இதை வந்து காலி பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த கேக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. வெளியே வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணும்போது இது மாதிரி சில்லான ரோஸ் மில்க் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.